காலையில் எழுந்த உடனே மரத்தில் கிளி இருந்ததுங்க. அதுவும் 5 கிளி, சுதந்திர கிளி. இன்னைக்கு நானும் ஒரு சுதந்திர கிளி தான். ஏன்னா இன்னைக்கு சண்டே, எனக்கு லீவு. சரி, அப்படியே சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யலான்னு பார்த்துட்டு ஃபிஷ்ஷா சிக்கனான்னு முடிவு பண்ணி கடைசியில் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ஒகேனக்கல் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? மீன் குழம்புல முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு செஞ்சால் அதோட டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. மறக்காமல் அதை செஞ்சு பாருங்க ஒரு டைம். அது ஃபஸ்ட்டு உரிச்ச சின்ன வெங்காயம், தக்காளி இது லைட்டாக எண்ணெயை ஊற்றி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது வறுத்துக்கணும். அதுலேயே உரிச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவி போடுறேன். நீங்கள் உடச்ச தேங்காய் கூட போடலாம். துருவினா எனக்கு சீக்கிரம் மிக்சியில் அரையும் துருவிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து ஆற விட்டுருவோம். நான் மசாலா அரைக்க மிக்சி ஜாரில் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், எள்ளு, வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி ஆறுனது அதோட பொடி என்னென்ன போடணும்னு சொல்கிறோம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனும், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரை மசாலாவும் குழம்பு மசாலா தூள் 2, அதுக்கப்புறம் தனியா தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் இதையும் நம்ம மசாலாவோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், அது சூடானதும் அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு கொஞ்சோண்டு போடணும். வெந்தயம் கருகிடக்கூடாது. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதான் அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிக்கலாம். தண்ணி நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, உப்புக்கு தேவையான அளவு போட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப கொலன்னு போயிடும். மாங்காவும் பாதி வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் புளி தண்ணி ஊற்றுறேன். புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே எடுத்து நல்லா கரைச்சிக்கணும். ரசத்துக்கு வைக்கிற மாதிரி இருக்கணும் புளி. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே சைடில் பார்த்தீங்கன்னா ஒலை கொதிச்சுட்டு இருக்கு சாதத்துக்கு. அதுவும் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மீனை நான் பொரிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன மசாலா போட போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் பெப்பர், மல்லித்தூள், சில்லி பவுடர், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை லெமன், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி முட்டை உடச்சி விட்டுக்கிறேன். அந்த முட்டையில் தான் இதை நான் மசாலாவே கலக்க போகிறேன். நீங்கள் முட்டைக்கு பதில் கர்டும் சேர்த்துக்கலாம். இதில் மீனோட பீஸை போட்டு நல்லா மசாலா கோட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க, ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளோட மீன் குழம்பு இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும் ஸ்டவ். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, நான் நிறைய மீனவரோட குக்கிங் பார்ப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டே மீன் மசாலா எல்லாம் கரைச்சி மொத்தமாக கொதிக்க வைக்கிறாங்க. எங்கள் ஊரில் மீன் ரொம்ப கொதிச்சா மீன் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூடியூப்லலாம் பார்க்கும்போது நிறைய நேரம் கொதிக்க விடுறாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, நீங்களே சொல்லுங்கள். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள், கொத்தமல்லி இலை, அவ்வளோதாங்க நம்ம மீன் குழம்பு ரெடி. இப்போது மசாலா தேய்ச்சி வச்ச அந்த மீனையும் பொரிச்சிட்டோம்னா நம்மளோட மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை 2மே ரெடிங்க. அப்படியே சூடாக வடித்து வச்ச சாதத்தில் அந்த மீன் குழம்பு, அதில் இருக்கிற முருங்கைக்காய், மாங்காய் எல்லாத்தையும் போட்டு சைடில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பீஸையும் வச்சு சாப்பிட்டா சூப்பர்.